சரி, இப்போது விநாயகர் சதுர்த்தி கதை தமிழில் சொல்கிறேன். விநாயகர் பிறப்பு கதை. பார்வதி தேவிக்கு தனியாக குளிக்கும்போது வெளியே யாரும் வரக்கூடாது என்பதில் சிரமமாக இருந்தது. அப்போது அவர் தன் உடலில் இருந்த சந்தனக் களிமாவால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். அவரை தான் தன் மகனாகக் கொண்டு, இங்கிருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது என்று காவலுக்கு நிறுத்தினார். அந்த நேரத்தில் சிவபெருமான் உள்ளே வர முயன்றார். ஆனால் சிறுவன் விநாயகர் உள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்தான். இதனால் சிவபெருமான் கோபமடைந்து தனது கண்களிலிருந்து தோன்றிய கணப்படைகள் மூலம் அந்த சிறுவனின் தலையை அறுத்தார். பார்வதியின் துயரம். பார்வதி தேவிக்கு மிகுந்த துயரம் ஏற்பட்டது. அவர் சிவபெருமானிடம் கோபித்துக் கொண்டு, நான் படைத்த மகனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். யானையின் தலையால் உயிர்ப்பித்தல். சிவபெருமான் தனது புலியிடம், வடக்கு திசையில் முதலில் கிடைக்கும் உயிரின் தலையை கொண்டு வா என்றார். அதனால் புலி யானையின் தலையை கொண்டு வந்தது. அதை சிறுவனின் உடலுடன் இணைத்து உயிர்ப்பித்தார். அவர் உயிர் பெற்று விநாயகர், கணேசர் ஆனார். ஆசீர்வாதம். சிவபெருமான் பார்வதியின் மகிழ்ச்சிக்காக, எந்த காரியத்தையும் செய்யும் முன் முதலில் உன்னை வணங்க வேண்டும் என்று ஆசி வழங்கினார். அதனால் விநாயகர் தடைகள் நீக்கும் தெய்வம் ஆனார். அதனால்தான் நாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் முன் பிள்ளையாரை வணங்கி தொடங்குகிறோம். நீங்கள் விரும்பினால் நான் இதை சிறிய குழந்தைகள் கூட எளிதாக புரிந்து கொள்ளும் கதையாக சுருக்கமாகச் சொல்லித் தரலாமா?